கண்ணகி நகர்லேருந்து போகிற லாரியிலேருந்து சொதன்னு வெறும் மண்ணாவே கூட்டிகிட்டு போகுது. அப்போ தான் மெயின் ரோட்லேருந்து தொடப்பக்க ரோட்லேருந்து வந்தேன். அது ஃபுல்லாகவே வெறும் மண்ணாக தான் கொட்டுது. மேலே பாருங்க, அது எம்சாண்டு மாதிரியும் இருக்குது, களிமண் மாதிரியும் இருக்குது. ஃபுல்லாக பார்க்க போனால் எம்சாண்டு தான், ஏன்னா கொட்டி கிடக்கிறத பார்த்தாலே தெரியுது. பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக கொட்டியிருக்கா, விட்டு. இப்போ இந்த மண் ஈரமாக இருக்குது. இதுவே காலையிலே காஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மண் சறுக்கி விடும். வளைவில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதை யார் க்ளீன் பண்ணுவா? யாரும் பண்ண மாட்டாங்க. காலையில் என்ன பண்ணுவாங்க, இது சறுக்கி விட்டு யாராச்சும் கீழே செத்தானா தூய்மை பணியாளர்களை வச்சு இந்த கூட்டி தர சொல்லுவாங்க. பாவம், அவங்க வெயிலில் கடந்து பாடுபடுவாங்க. ஆல்ரெடி இந்த ஏரியாவில் தான் ஒருத்தவங்க கரண்ட் அடிச்சு இறந்து போயிட்டாங்க. வேலையில் இருக்கும்போது தூய்மை பணியாளர் ஒரு லேடி, ஒரு அக்கா. திரும்ப இது மாதிரி கிடச்சுன்னா யாரோ ஒரு வயசானவங்க, ஒரு லேடியோ இது மாதிரி வராங்க, வந்து திருப்பறப்ப வலிக்க விடுது. என்ன ஆகும் அவங்க நிலைமை? இவ்வளோ மண் மெயின் ரோடு வரைக்குமே கொட்டி கிடக்குது. இதை மாதிரி ஏன் இதை அள்ளிட்டு போகணும்? கொஞ்சம் கம்மி பண்ணி அள்ளிட்டு போகக்கூடாதா? கொட்டுற அளவுக்கு அள்ளிட்டு போகிறது. ரோடு ஃபுல்லாகவே கிடக்கு சார். இந்த மண் ரோடு ஃபுல்லாக நிறைய கொட்டி கிடக்கு சார். யாராச்சும் வலிக்கிட்டு காலையில் வந்தால் வலிக்கிட்டு விழுந்துருவாங்க. அண்ணா, இது மண் ரோடு ஃபுல்லாக ரொம்ப கொட்டி கிடக்குண்ணா. அந்த கண்ணகி நகர்லேருந்து வர வழி நல்ல பேர் வண்டியில் வரவங்களா சறுக்குறாங்கண்ணா. கொஞ்சம் என்ன பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கண்ணா. இல்லைண்ணா, நீங்கள் நிப்பாட்டலாம் வேணா, செய்கிற வேலையை செய்யுங்கண்ணா. கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்கண்ணா. யாராச்சும் கீழே விழுந்து சறுக்கி இறுக்கி விழுந்தாங்கண்ணா, வயசானவங்களாம் தடுமாறுவாங்கண்ணா. சரிண்ணா, நன்றிண்ணா. நிறைய விழுந்து கிடக்கு சார். இப்போ பிரச்சனை இல்லை, காலையில் காஞ்சிச்சுன்னு வச்சுங்க, சறுக்கி விட்ரும். நன்றி சார். நம்மளால முடிஞ்ச உதவி. யாராச்சும் சறுக்கி இருக்கே விழுந்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஃபுல்லாகவே கிடக்கு. போலீஸ் ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. அந்த லோடு நிப்பாட்டத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நான் இது மாதிரி கிடக்கு சார் அப்படின்னு சொல்கிற நேரத்துக்கு என்கிட்ட ஃபோன் கொடுத்து நீ பேசுவா, அவங்க லாரி எடுத்துகிட்டு வரவங்க தான், லோடு எடுத்துகிட்டு போகிறவங்க தான் பேசுகிறாங்க, நீ பேசுவா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். இது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம ஒரு வயசானவங்க, முடியாதவங்க. இப்போ எங்கள் அப்பாலாம் வண்டி இப்போ ஓட்டுறதில்ல, ஓட்டினாலே கொஞ்சம் தடுமாறி ஓட்டுற நிலமையில இருக்கிறார். அது மாதிரி ஏதோ ஒருத்தவங்க வராங்க, ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்டுற மாதிரி, ஒரு லேடிஸோ ஒரு குழந்தை கூட்டிட்டோ ஸ்கூலுக்கே வராங்க அப்படின்னா சறுக்கி விட்டால் என்ன ஆகுறது? நிலமை ஃபுல்லாக கிடக்கு. இப்போ துறப்பாக்கம் டு பிஎஸ்ஆர் மால் ரோடு, அது மாதிரி திருவண்ணாமலை ரோடு தான் போயிட்டு இருக்கேன். இங்கேயுமே கிடக்கு அந்த மண் ஃபுல்லாக திட்டா.